பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 68:34. தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்பட்டுங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. அதுல முக்கியமாக அந்த அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் மகிமையை யார் மேல வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மேல வைக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம் அவரே சொல்லி நம்ம உபாகம் 33 கடைசியில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய மகிமையை என்ன செய்கிறாரு? கட்டளையிடுகிறார். இன்னும் நம்ம ஓசியா 14:5 பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னு சொல்றாரு. அந்த பிரசன்னம், மகிமை, அதுதான் பனியை போல உங்க மேல மகிமை இறங்கும்னு சொல்றாரு. அந்த மகிமையை பிரசனத்தையும் நமக்கு தந்து என்ன செய்றாரு அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய வல்லமையை மகிமையை என்ன செய்றாருன்னா நம்ம மூலமா என்ன செய்றாரு? ஆண்டவர் என்ன செய்றாரு? வெளிப்படுத்துகிறதா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை இஸ்ரவேல் மேலும் அவருடைய வல்லமை மேகமண்டலங்களிலும் உள்ளது. ஆகவே அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தர நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம ஜெபிப்போம், கர்த்தரிடத்துல வாஞ்சிப்போம். அப்படி மகிமை பெரிதாய் விளங்க வேண்டும், வல்லமை பெரிதாய் விளங்க வேண்டும். ஆகவே மோசே கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே 2 இடத்துல ஜெபம் பண்றாரு. ஒன்று யாத்திராவும் 33:18 அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 90:16 உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக அப்படின்னு ஜெபம் பண்றார். அதனால ஆண்டவரே உம்முடைய மகிமை வாழ்க்கையில விளங்கட்டும். உம்முடைய மகிமை எங்க குடும்பத்தின் மேல இருப்பதாக, உம்முடைய மகிமை எங்க சபை மேல இருப்பதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமை இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமை தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான காரியங்களை செய்யும். ஏசாயா 46:13 பார்த்தோம் அப்படின்னா, அதே வசனம் அங்க இருக்கு. 46:13 நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய்ப்பதை என் ரட்சிப்பு தாமதிப்பில்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அது பாருங்க, 2 இடத்துலையும் ஒரே வார்த்தை, இஸ்ரவேலின் மேல் மகிமையை கட்டளையிடுவேன். ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்யும் சித்தம் வச்சிருக்காரு. நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அப்படி சமூகத்தை நாடும் போது அந்த மகிமையை நினைச்சுவாரு வெளிப்படுத்துவார். மகிமையை வல்லமையை நினைச்சுவார் வெளிப்படுத்துவார். ஆகவே மோசே ஜெபம் மாதிரி, ஆண்டவரே உம்முடைய மகிமைகளுக்கு காண்பித்தருளும். அப்புறம் சங்கீதம் 90 உம்முடைய கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. நம்ம அப்படி ஜெபிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அநேகர சாட்சியை அனுப்பிச்சுவார், எழுப்புவார். இந்த மோசையுடைய ஜபத்தில் இதில் சொல்லப்பட்டிருக்குது, முது கிரியை ஊழியக்காரருக்கும் மகிமை பிள்ளைகளுக்கும் விளங்குவாதுன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு அடுத்து ஊழியத்துக்கு வரல. கிர்சோம், எலியாசர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் பாருங்க, இந்த ஜபம் பதில் கொடுக்கிறது. ஜபம் நிச்சயமா என்ன செய்யாது? வீண் போகாது. இந்த கிர்சோம்ங்கிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசிரிப்பு கூடார வேலை நடக்கும்போது அந்த பொக்கிஷத்தெல்லாம் சேர்த்து வச்சாங்கல்ல, அந்த நேரத்தில் அந்த பொக்கிஷத்துல பிரதான தலைவனை ஆண்டவர் அவனை வச்சிருக்கிறார், கிர்சோம் சந்ததியை. அப்போ பார்த்தீங்கன்னா, மோசே அன்னைக்கு ஜெபித்த ஜபம் இன்னைக்கு என்ன செய்யுது? அதுக்கு பின்பாக ஆசிரிப்பு கூடாத அந்த பிரதான தலைவராக அவர் சந்தையில் உள்ளவங்களை ஆண்டவர் வைக்கிறார். அதனால தேவன் தம்முடைய மகிமையை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னவர் அவர் இன்னும் ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சியை தேடும் போது மகிமையை கட்டளையிடுவார், நம்மை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.